குட்டீஸ் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி தான் கொண்டு வந்திருக்கேன். உளுந்து கஞ்சியில் என்னம்மா இருக்காதா எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் என்ன இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நிறைய பேருக்கு வந்து இடுப்பு வந்து ரொம்ப வலியாக இருக்கும். அது இல்லாமல் மேல் இடுப்பு கீழ் இடுப்பு அடியில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே சரியாக்கிறோம். இப்போம்லாம் சீக்கிரத்துலேயே சடங்காயிடுறாங்க. அதான் பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க. பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே அடிவயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் டெய்லி இதை கொடுங்க. 90 நாளைக்கு இதை கொடுத்தீங்கனாலே போதும். பிள்ளைங்க சும்மா கெத்தாக எந்திரிச்சு நிற்பாங்க. எலும்பாக இருக்கிற பிள்ளைங்க கூட சூப்பராக நல்ல கோலுக்குள்ளுன்னு ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கை கால் வலி நம்ம நடக்கும் போதெல்லாம் கடக்க முடக்கிற ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, முட்டு வலியிலேருந்து அந்த இதெல்லாம் சரியாக்கிறோம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக இதை வந்து குடிக்கலாம். இதை குடிச்சிங்கன்னா முக்கியமாக கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இதனால் குழந்தை இல்லாதவங்க கூட இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மாசமாக இருந்தாலும் இதை வந்து குடிங்க. இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இடுப்பெலும்பு கர்ப்பப்பை எல்லாத்துக்குமே வலிமையை கொடுக்கும். அந்த காலத்துலலாம் நிறைய பேர் இதை மட்டும்தான் குடிச்சிருக்காங்க. நம்மளே பாருங்களேன், சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்போ ஏஜ் அட்டன் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது உளுந்தங்கஞ்சி தான் கொடுப்பாங்க. உளுந்து களி கொடுப்பாங்க அப்படித்தானே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீடியோக்காக வெள்ளை உளுந்து சேர்க்குறேன். ஆனால் மேக்ஸிமம் நான் செய்கிறது வந்து கருப்பு உளுந்தில் தான் வந்து செய்வேன். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்பு எடுத்து போட்டுட்டு நல்லா கழுவிக்கங்க. ஏன்னா எப்படியும் அழுக்கு இருக்கத்தானே செய்யும். அதை நல்லா கழுவிட்டு 2 கப்பு நீங்கள் உளுந்து போட்டிங்கன்னா 5 கப்பு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஏம்மா ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுனா பத்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்தாதுங்க. ஏன்னா உளுந்து வந்து நல்லா நின்று வேகும். சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினா தான் அது வந்து நின்று வேகிறதுக்கு நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் தெரிக்கும் லைட்டாக. நீங்கள் வந்து ஸ்லோலே வச்சுருங்க. சரிங்களா? ஸ்லோலே வச்சிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து மேலே வந்து எந்திரிச்சு வராது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்லோலே வச்சுக்கோங்க. நான் வந்து அடிக்கடி இதை வந்து செய்வேன். எப்படியும் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் செஞ்சுருவேன். என்ன காரணம் அப்படின்னு தெரியுமாங்க, சின்ன பிள்ளை, அதாவது என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளை இதெல்லாம் தரும்போது நான் வந்து குடிக்கவே மாட்டேன்ட்டேன். வீட்டில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கும்போது தருவாங்க இல்லையா, அப்போல்லாம் இதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் வந்து குடிக்கல. இதை ஏதாவது சின்ன பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது 13-15 வயசில் உள்ள பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிங்கம்மா. உங்கள் இடுப்பு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. அதே மாதிரி நம்ம குழந்தை பெற்றவங்களும் கண்டிப்பாக குடிங்க. நான் அப்படிலாம் குடிக்காமல் இருக்க போய் இப்போ வந்து செம்ம வழியில் இருந்தேன். ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை ஓவர் பெயினாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, லாஸ்ட் எலும்பில் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, வால் எலும்பில் வலி. அந்த வலியோடு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, நீ இந்த கஞ்சி வச்சு குடிச்சு பாருமா, உனக்கு அந்த வலி இல்லாமலே போயிடுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது குடிச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கரெக்டாக 1.5 இயர், இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு இந்த வலி வந்ததே இல்லைப்பா. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போம்லாம் முடியுதோ அப்போம்லாம் இந்த கஞ்சி வச்சு குடிங்க. நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2க்கு வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போடுங்க. ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அடுப்பு ஆனில் இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பசும்பால் சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் பால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கடைகள் எல்லாம் உளுந்து பால் இருக்கும் தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேக வச்சுருவாங்க. வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டு அப்புறம் காய்ச்சுவாங்க. அப்படியும் ஒரு மெத்தடான அப்படி செய்யலாம். ஆனால் இப்படி கொஞ்சமாக இப்படி கடித்து சாப்பிடும்போது அந்த வாயில் ஒட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஓகேவா? இது எல்லாமே அப்படியே நம்ம பசங்கள்கிட்ட நம்ம போய் கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்க மூஞ்சி தென்காசிக்கும் என்ன சொல்கிறது ஆப்பிரிக்காவுக்குமே போயிடும். ஸோ அதனால் இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் கொஞ்சமாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிளேட்டில் 4 கப்பையும் வச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கையில் போய் கொடுத்துருவேன். முதல்ல மூஞ்சி ஒரு சைஸாக போகும். அப்புறம் குடிச்சு பார்த்துட்டாங்கன்னா டேஸ்ட் வந்து வாயில் ஒட்டிக்கிடும். ஸோ அதனால் அவங்க வந்து குடிச்சிருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு பசங்க எடுத்த உடனே குடிப்பாங்களான்னா கண்டிப்பாக மாட்டாங்க. அம்மா ஒரே ஒரு மடக்கு மட்டும் நீ குடிச்சு பாரு, நல்லா இல்லை நீ அம்மாட்ட தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக குடிப்பாங்க. அப்புறம் அவங்களே கேட்பாங்க, அம்மா உன்னோடதையும் சேர்த்து தந்துருமா, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் மானை தேனே பொன்மானைங்க மாதிரி நீங்கள் ஒரு நட்ஸு எதனாலும் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி அத்திப்பழம் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. நம்ம பட்ஜெட் கொஞ்சம் வீக்லி அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். ஆனால் தேங்காய் பூவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ தான்ப்பா சேர்ப்பேன் எப்போவுமே. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம். நீங்கள் குடிக்க அவங்க உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். டாக்டருக்கு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கலாம். அவ்வளோ வந்து வலி இல்லாமல் போகும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. அவ்வளோ வலியோட, அதாவது எப்படின்னா கீழே குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிர்ந்துட்டோன்னா கீழே உட்கார முடியாது. அவ்வளோ வலி இருந்துச்சு எனக்கு. பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.